அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோல நான் நேற்று செஞ்ச செவ்வாய்க்கிழமை வழிபாடும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செய்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடும் இந்த வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால கண்டிப்பா பாருங்க. வாராகி அம்மனை வழிபடுறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம முழுமுதற் கடவுளான கற்பக விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல்ல இருக்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுட்டு நம்ம பூஜையை தொடங்கிட்டோம். நேத்து பாத்தீங்கன்னா நான் காலையில செய்யல. செவ்வாய் ஓரை 1-2 மதியத்துல தான் நான் விளக்கு ஏத்தினேன் முருகனுக்கு. வெற்றிலை தீபம் முத நாள் நான் கார்த்திகை விரதத்துக்கு கோகுலாஷ்டமி அன்னைக்கு நான் ஏத்திருந்தேன். அதனால இன்னைக்கும் அதே வெற்றிலை வச்சு தீபம் அதே தீபம் தான், திரி மட்டும் மாத்திட்டு நான் விளக்கு ஏத்தினேன். நேத்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் வருவாய்னு சொல்லுவாங்க. அதனால செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனை நல்லபடியா வேண்டணும் போது நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி வெற்றிலை தீபம் ஏத்துறனால நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு ஏத்தும் போது அதுக்கான பலன் சீக்கிரமா நமக்கு கிடைக்கும். நேத்து ரோகிணி நட்சத்திரம் இருந்தனால கோகுலாஷ்டமிக்கு முத நாள் நான் வச்ச திங்கக்கிழமை வச்ச பூஜையில கிளீன் பண்ணிட்டு திரும்ப வேற பூ மாத்திட்டு நேத்தும் கிருஷ்ணரை நான் வழிபட்டேன். ஏன்னா 2 நாளுமே நம்ம கும்பிடுறதுங்கிறது நல்லது. அதனால நேத்தும் நான் பூஜை அறையில கிருஷ்ணருக்கும் நெய்வேத்தியம் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். அதனால நேத்து ஃபுல்லாவே நான் கிருஷ்ணருக்கும் வழிபாடு நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா காலையில ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம பூஜைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூஜைக்கு பூவும் ஜலமும் தேவைன்னு நான் சொல்லியிருப்பேன். பூக்கள் வாடி இருந்தால் இறைவனுக்கு நம்ம சாற்றக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படியுமே பூக்கள் வாங்கும்போது 1-2 அழுகி போயிருந்தாலோ இல்லை காஞ்சி போகிற மாதிரி இருந்தாலும் அதை சாமிக்கு போடக்கூடாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தவிர்த்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது. நேற்று கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்க. இப்ப நம்ம வேல் வழிபாடு எதுக்கு செய்யறோங்கிறத பார்க்கலாம். வேலுக்குரிய அர்த்தமே பாத்தீங்கன்னா வெற்றி தான். அந்த வேல் ஆயுதம். அதனால அதுல எலுமிச்சம்பழங்கிறத நம்ம சொருகி வைக்கணும். சும்மா வேலை வைக்க கூடாது அப்படின்னு எனக்கும் இப்பதான் தெரிஞ்சிச்சு. அதனாலதான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வேல் வெல் அப்படிங்கிற வார்த்தை தான் மருவி வேல்னு வந்துச்சு. வெல்னாலே என்னதுன்னா வெற்றி கொள் அப்படிங்கறத அர்த்தம். ஆதிசக்தி பராசக்திகிட்ட இருந்து சிவபெருமான் பராசக்தி கிட்ட அந்த வேலை கொடுத்து சக்தி வேலா முருகன்கிட்ட அந்த வேல் போச்சு. அப்படிப்பட்ட அந்த வேலை நம்ம நமக்கு ஏத்த மாதிரி வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம உருவம் வாங்கி அந்த சைஸ்ல வச்சு நம்ம கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. வேல் வழிபாடு செய்யற வீட்டுல எந்த ஒரு சக்திகளும் வர முடியாது அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால வேல் வழிபாடு செய்யறவங்க, வேல்மாறல் படிக்கிறவங்க கண்டிப்பா வேல் வச்சு வழிபடுறவங்க வாரத்துல ஒரு முறையாவது அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் வைங்க. நேத்து பாத்தீங்கன்னா நான் சாமிக்கு புளியோதரையும் தயிர் சாதமும் வச்சு நெய்வேத்தியம் படைச்சேன். முருகனை நல்லபடியா நான் வழிபட்டேன் செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி கிருஷ்ணரையும் நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அதே மாதிரி பெருமாளையும் வேண்டிக்கிட்டேன். குழந்தையா இருந்து அதுக்கப்புறம் வளர்ந்த கிருஷ்ணர், அப்புறம் ஆண்டாள் தாயாரோட இருக்கிற பெருமாளையும் படிப்படியா நான் வேண்டி நல்லபடியா சாமி கும்பிட்டேன். செவ்வாய்க்கிழமை பூஜை பாத்தீங்கன்னா லேட்டா தொடங்கினாலுமே அந்த 1-2 அந்த ஓரை அறிஞ்சு நம்ம செயல்படுறதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால காலையில தவற விட்டவங்க நீங்க மதியம் 1-2 இல்லைன்னா இரவு 8-9 அந்த செவ்வாய் ஓரையில நீங்க முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க. அப்பதான் நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். எல்லாருமே சாமி கும்பிடுவோம். ஆனா என்னன்னா அந்த நேரம் அறிந்து நம்ம செயல்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இப்ப நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நமக்கு பிரபஞ்சம் நிறைய ஆற்றலோட இருக்கும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸா நம்ம சாமி கும்பிடும் போது நம்ம வேண்டுதல் சீக்கிரமா பழிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனாலதான் பாத்தீங்கன்னா காலையில வேலையில பூஜை பண்றாங்க. இல்லைன்னா அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் விளக்கேத்தி சாமி கும்பிடுறாங்க. இது ரெண்டுமே நம்ம பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோகுலாஷ்டமியை நல்லபடியா நம்ம கும்பிட்டாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபமும் நேத்து நல்லபடியா நான் ஏத்தி நல்லபடியா பூஜையை நிறைவு செஞ்சுட்டேன். அந்த வெற்றி வேலன் எல்லோருக்கும் நல்லபடியா நமக்கு வெற்றியை தரணும் அப்படிங்கறத நம்ம வேண்டிக்கிட்டு நல்லபடியா நம்ம சாமி கும்பிட்டோம். இந்த வேல் பாத்தீங்கன்னா நான் திருச்செந்தூர்ல முத போகும்போது வாங்கிட்டு வந்த வேலு. அதை பாத்தீங்கன்னா இன்னமும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். 9 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த வேல் தான் எங்களை காக்குது அப்படின்னு நாங்க நம்புறோம். திருச்செந்தூர் போட்டோ பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். அதுக்கு முன்னாடிதான் இந்த வேலை வச்சிருப்பேன். அதனால நீங்களும் வேல் வழிபாடு செஞ்சீங்கன்னா நம்ம வீட்டுல எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது அப்படிங்கிறது நம்பிக்கை.
தொடர்ந்து வந்து வேல் வழிபாடு செய்ய முடியாதவங்க முருகன் போட்டோல இருக்க அந்த வேலுக்கு பொட்டு வச்சு நீங்க வந்து அந்த வேலையை வந்து நீங்க வணங்கலாம். வேல் இல்லாதவங்களுக்கு போட்டோல இருக்க வேலுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு நீங்க வந்து வேல் வழிபாடு செய்யுங்க. அதுவுமே வந்து முருகன் வந்து ஏத்துக்குவாரு. ஆனா எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் முழு மனசோட முழு நம்பிக்கையோட செய்யுங்க. அப்பதான் அதற்குரிய பலன் வந்து கிடைக்கும். இப்ப வேல்மாறல் படிக்கிறீங்கன்னா அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல படிக்கிறீங்கன்னா அந்த நேரத்திலேயே படிக்கணும். தொடர்ந்து அந்த மாதிரி படிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது தேய்பிறை பஞ்சமி வழிபாடு நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்க போறீங்க. முதல்ல வாராகி தாயாருக்கு பன்னீரால வந்து போட்டோவெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சாச்சு. இன்னைக்கு வந்து என்கிட்ட குட்டியா இருக்கிற வாராகி அம்மா சிலைக்கு வந்து நான் வந்து என்ன அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போன தேய்பிறை பஞ்சமிக்கும் நான் வந்து ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த தடவை வந்து நான் வந்து வேற மாதிரி அலங்காரம் வேற பொருளை வச்சு காப்பு அலங்காரம் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு காமிக்கிறேன். முதல்ல நம்ம வந்து அந்த 8 கை அந்த கைகளுக்குமே அந்த கரங்களுக்குமே நம்ம வந்து பொட்டு வைக்கணும். சாமி வந்து நம்ம வந்து பயபக்தியா கும்பிடணும். வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம வந்து மாசத்துல ஒரு நாள் கும்பிட்டாலும் நல்ல திருப்தியா நீங்க வந்து கும்பிடணும். வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளையும் நீங்க வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. பஞ்சமி நாள்ல கும்பிட முடியாதவங்க அதுக்கப்புறம் வர வெள்ளியோ செவ்வாயோ வந்து நீங்க வாராகி அம்மனுக்கு பானகமோ செவ்வாழையோ இல்ல சக்கரவள்ளி கிழங்கோ அந்த மாதிரி வந்து நீங்க பிரசாதமா வச்சு படைச்சு கும்பிடலாம். வாராகி அம்மன் போட்டோ வைக்கக்கூடாது இல்ல சிலை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதுல வந்து வாராகி அம்மனை ஆவாகனம் செஞ்சு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள்ல பன்னீர் கலந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ண போறேன். என்கிட்ட இருக்க குட்டி சிலைக்கு நான் எப்படி வந்து அலங்காரம் பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி வாராகி தாயார் எனக்கு வந்து எப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கிறதையும் நான் இதுல காட்டியிருக்கேன் பாருங்க. ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பானகம் குடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. வீடியோலாம் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அதிசயங்கள் வந்து நடக்குது தான். ஏன்னா நமக்கு நடக்கும்போது நடக்காத வரைக்கும் அது வந்து அதிசயமா தெரியாது. நமக்கு ஒன்று நடக்கும்போது அது வந்து நம்ம நம்புவோம். அது வரைக்கும் நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம். அது உணர்வுபூர்வமா அதை செய்யறவங்களுக்கு அந்த விஷயம் வந்து புரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மனுக்கு வந்து வாராகி தாயாருக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் தான் வந்து செஞ்சிருக்கேன். பன்னீரால நல்லா குழைச்சி நல்ல வாசனையா இருந்துச்சு. இந்த மஞ்சள் காப்பு அலங்காரம் வந்து நான் அம்மனுக்கு பண்ணிட்டு வச்சுட்டேன் மேடையில. அப்ப பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து எனக்கு வந்து அழகா வந்து கீழே வந்து உளுந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து வாராகி தாயாருக்கு செம்பருத்தி இலை 5 வந்து வச்சு அது மேல ஒரு அகல் வச்சு 5 முகம் தீபம் வந்து ஏத்துறது வழக்கம். இந்த செம்பருத்தி இலையில வந்து நம்ம தீபம் ஏத்தும் போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பண ஆகாச சக்தி வந்து நமக்கு அதிகரிக்கும். நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சமும் அதிகரிக்கும். அதனாலதான் வந்து இந்த செம்பருத்தி இலைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. அதே மாதிரி வாராகி தாயாருக்கு செம்பருத்தி பூக்களால நீங்க வந்து அர்ச்சனையோ இல்ல வந்து அலங்காரமோ பண்ணினீங்கன்னா அது இன்னமும் விசேஷம். எனக்கு வந்து செம்பருத்தி இலை மட்டும்தான் இருக்கு. செம்பருத்தி பூ கிடைக்கல. அதனால வந்து நான் வந்து செம்பருத்தி இலைய 5 இலைய வச்சு நான் வந்து விளக்கு ஏத்திருக்கேன். செம்பருத்தி பூக்கள் கிடைச்சா நீங்க அம்மனுக்கு அலங்காரம் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். விளக்கு ஏத்துறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 5 செம்பருத்தி இலை எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏத்துறோமோ அதே மாதிரி 5 செம்பருத்தி இலைய வச்சு அதுல சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி நீங்க வந்து தாயாரை வந்து வழிபடுங்க. அப்படி வழிபடும் போது நமக்கு வந்து அந்த வாராகி தாயாரோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும். வாராகி தாயார் வீட்டுல வந்தாலே பிரச்சனை வரும், அந்த சண்டை வரும், கணவன் மனைவி ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா வந்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கே தெரியாம நான் அந்த போட்டோவை பார்த்துட்டு அழகா இருக்காங்கன்னு சொல்லி வீட்டுல சும்மா ஒட்டி வச்சிருந்த வீட்டுல செல்ஃப்ல ஒட்டி வச்சு நான் கும்பிட்டு இருந்தேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. நல்லதுதான் நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே நமக்கு மனசுதான் காரணம். நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி எளிமையா பண்ணாலே போதும். அம்மன் வந்து நம்மளை வந்து ஏத்துக்குவாங்க, நமக்கு அருள் புரிவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழையும் மாதுளம்பழமும் கருந்திராட்சையும் வந்து வச்சு அம்பாளுக்கு வந்து நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து படைச்சேன். இந்த மாதிரி வந்து நம்ம வாராகி தாயாரை தொடர்ந்து வழிபடும் போது நம்மளுமே வந்து மனசு சுத்தமா இருக்கும்னு நமக்கு தோணும். ஏன்னா இப்ப எப்படி வேல் வழிபாடு செய்யறவங்க வீட்டுக்கு வந்து கெட்ட எண்ணத்தோட நுழைய முடியாது, வாராகி அம்மனை கும்பிடுறவங்களுக்கு வந்து அவங்க எதிரிகளை வந்து அவங்க வந்து தும்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களோ அப்படி இருக்கிற பக்தர்கள் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். நம்ம வந்து சாமி கும்பிடுறோம்னா நம்ம மனசுலயும் வந்து கெட்டது எதுவுமே நினைக்க கூடாது. மத்தவங்க அழியணும்னு நினைச்சு நம்ம வாராகி தாயாரை வழிபட்டோம்னா நமக்குமே அந்த பிரதிபலன் நமக்கு தான் திரும்ப கிடைக்கும். அதனால வந்து வேல் வழிபாடு செஞ்சாலும் சரி, முருகனை நினைச்சு
வச்சாலும் சரி, நீங்க வாராகி கும்பிட்டாலும் சரி, எந்த ஒரு கடவுளை கும்பிட்டாலும் நம்ம நல்லா இருக்கணும், சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும் முடிஞ்சா வேண்டுங்க. இல்லைன்னா நமக்கு மட்டும் வேண்டிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் மட்டும் வேண்டுங்க. மத்தவங்க அழியணும்னு நினைச்சு நம்ம வேண்டணும்னா, மத்தவங்க வந்து நல்லா இருக்காங்களே நம்ம மட்டும் எப்படி கஷ்டப்படுறோம்னு சொல்லி மனசை நொந்து போய் நீங்க வேண்டுனீங்கன்னா அந்த விரதமோ அந்த வழிபாடோ வந்து பலன் தராது. முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க அம்மன்ட்டையோ அந்த முருகன்ட்டையோ வந்து மனமுருகி வேண்டுங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் கேளுங்க. மத்தவங்க நல்லா இருக்காங்க, ஏன் இவங்க நல்லா இருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு நீங்க கடவுளை வேண்டுனீங்கன்னா கடவுள் வந்து நமக்கு முழுமையான அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. அதுதான் வந்து உண்மை. அதனால வந்து வாராகிய கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டாலும் சரி, நீங்க யாரை கும்பிட்டாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் வேண்டுங்க. மத்தவங்க வந்து இப்படி நல்லா இருக்காங்களே நினைச்சு வேண்டாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது மாதிரி செய்யக்கூடாது. கடவுள் வந்து அதை விரும்பவும் மாட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலை வந்து தொடர்ந்து நீங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.